உலகையே அதிர வைக்கக்கூடிய வகையில் ஈரான் நாட்டின் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து திடீர்னு ஒரு மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை தொடங்கியிருக்கிறாங்க. ஆப்ரேஷன் ரோர் ஆஃப் த லைன் அப்படிங்கிற பேரில் இஸ்ரேலும், ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி அப்படிங்கிற பேரில் அமெரிக்காவும் ஈரான் மீது குண்டுமழை பொழிந்து வருகின்றன. ஈரானுடைய அணு ஆயுத திட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு அமெரிக்கா நடத்திய பேச்சுவார்த்தைகள் இருக்கு இல்லையா, அது எந்த முடிவும் எட்டப்படாமல் தோல்வியில் முடிஞ்ச நிலையில் தான் இது நடக்குது. பேச்சுவார்த்தை குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிருப்தி வெளியிட்ட சில மணி நேரத்திலேயே இந்த தாக்குதலை நடத்திருக்காங்க. ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்கள், அது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி அவருடைய அலுவலகத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் தாக்கப்பட்டிருக்கின்றன. இஸ்ஃபஹான், கோம், கராச், கெர்மான்ஷா அப்படின்னு முக்கியமான நகரங்களில் இருக்கக்கூடிய ஏவுகணை உற்பத்தி தளங்களை குறிவச்சு தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. இஸ்ரேல் தன்னுடைய அதிநவீன F-35 அதீர் அப்படிங்கிற இந்த விமானத்தை தாக்குதலுக்கு பயன்படுத்திட்டு இருக்குது. ஈரானுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு தெரியாமல் உள்ளே நுழைந்து தாக்குதல் நடத்துறதுக்கு தான் இந்த வகை விமானங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அதிகப்படியான குண்டுகளை சுமந்து சென்று இலக்குகளை துல்லியமாக தாக்கக்கூடிய F-16I சுஃபா அப்படிங்கிற விமானங்களையும் இஸ்ரேல் பயன்படுத்துது. வான்வெளி பாதுகாப்பை உறுதி செய்யவும் ஈரானிய போர் விமானங்களை எதிர்கொள்றதுக்கும் உலகின் மிகச்சிறந்த போர் விமானமாக கருதப்படக்கூடிய F-22 ராப்டர் விமானங்களை அமெரிக்கா களத்தில் இறக்கியிருக்கு. இஸ்ரேலிய விமானங்களோடு இணைந்து அமெரிக்காவுடைய F-35 லைட்னிங் 2 விமானங்கள் ரகசிய தாக்குதல்களை நடத்திட்டு இருக்காங்கிறது தான் வரக்கூடிய செய்திகளாக இருக்குது. ஈரானுடைய நிலத்தடி அணுசக்தி மையங்களை தாக்கக்கூடிய திறன் கொண்ட பிரம்மாண்டமான B-21 ரைடர், அது மட்டும் இல்லாமல் B-2 ஸ்பிரிட் பாம்பர் விமானங்களை பயன்படுத்துறதுக்கு அமெரிக்கா திட்டமிட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகளாக இருக்குது. குறிப்பாக வளைகுடா நாடுகளை உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது. மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்கள்ல இருந்தும் போர் விமானங்கள் ஈரான் மீது குண்டுமழை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. அமெரிக்கா தன்னுடைய 2 பிரம்மாண்ட விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை இந்த போரில் ஈடுபடுத்தி இருக்குது. USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட், அதே போல் USS ஆப்ரஹாம் லிங்கன், இந்த கப்பல்கள் இருந்து தான் சூப்பர் ஹார்னட் போர் விமானங்கள் தொடர்ந்து ஏவப்பட்டு இருக்கின்றன. இது மட்டும் இல்லாமல் கடலில் இருக்கக்கூடிய போர்க்கப்பல்கள், அது மட்டும் இல்லாமல் நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து டொமாக் ஏவுகணைகளும் ஈரானுடைய ஏவுகணை தளங்களை நோக்கி வீசப்படுகின்றன.